ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ ஆலோசனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய ஆண்களுக்கு நம்மளுடைய சேனல் ஒரு வரப்பிரசாதமான சேனலாக இருக்குது. பெண்களும் நம்மளுடைய வீடியோக்களை பார்த்து அதன்படி நடந்துக்கிட்டு அவங்களுடைய துணைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இருபாலருமே, கணவன் மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இருபாலருமே நம்ம சேனலுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம், அதன்படி செயல்படுத்தலாம். டெய்லி புதுசான தகவல்களை தான் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முழுமையாக வீடியோக்களை பார்த்து உங்களுடைய ஆதரவினை கொடுப்பது மட்டுமே தான் அதுக்கு எங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவி. நாங்கள் உங்ககிட்ட பணம் கேட்கல, இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் சொல்லலை. உண்மையான உளவியல் விஷயத்தை நாம் நோட்ஸ் எடுத்து அதைப்படி நாம் சொல்கிறோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவி என்னென்னா, வீடியோவை முழுமையாக பார்க்குறது. பல பேர் சொல்கிறது வீடியோக்கள் எல்லாம் நீண்ட பதிவுகளாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. எத்தனையோ விஷயத்துக்காக நேரத்தை விரயம் பண்ணுறீங்க, வீணாக செலவு பண்ணுறீங்க. ஒரு அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு ஹெட்ஃபோன் அழகாக போட்டுக்கிட்டு ரிலாக்ஸாக கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? இதை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு இல்லறத்தில் தெளிவு கிடைக்கும். இப்படித்தானா நாம் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோமே, கடைசியாக இல்லறம் அப்படிங்கிறதுனுடைய விளக்கமே இதுதான், இதன்படி செஞ்சால் நமக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான நிலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வீடியோக்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு வீடியோக்கள் போடக்கூடிய தகவல்கள் நீங்கள் ₹1,00,000 கொடுத்தாலும் உங்களுக்கு யாரும் சொல்லிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக உங்களை தெளிவுபடுத்தக்கூடியதும், ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணிங்கன்னா ஏற்படுற ஒரு மனப்பக்குவம், மனதினுடைய அந்த தேக்கம் நம்மளுடைய சேனலுடைய வீடியோக்களுக்கு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோக்களை போகிறோம், ஸ்டக் ஆகாமல் ஃப்ளூயண்ட்டாக பல தரவுகளை எடுத்து நாம் சொல்கிறோம். ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாது. கண்டிப்பாக வீடியோக்களை பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்குங்கிறது மட்டும் எந்த டவுட்டும் இல்லை. 20 நிமிடம் 30 நிமிடம் ஒதுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்கிறதுல டவுட்டே இல்லை. சரி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண் இரு பாலருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியான விஷயம். நான் ஏன் இதை தலைவலி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு தம்பதிகள் வந்தாங்க. அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த இல்லறத்தை பற்றி, எங்களுக்கு ஒரு தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய கணவருக்கு வெச்ச உடனே வந்துடுது அவங்களுடைய வெள்ளையன் அப்படின்னு சொன்னார். அதாவது உறுப்பிலிருந்து அவர்களுடைய அந்த வெள்ளையன் சீக்கிரமாக வெளியேறிடுறாராம். இதனால் அந்த ஆண் ஒரு திருப்திகரமான ஒரு இல்லறத்திலையும் ஈடுபட முடியல. அவரோட துணை, அதாவது அந்த பொண்ணுக்கும் ஒரு திருப்தி இல்லை. ஏன்னா அங்கே சீக்கிரம் வந்துடுதுங்கனால அங்கே வேலை இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க. நாம் பொதுவாக சில நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் சொல்லுவோம். அதன் பிறகு மருத்துவர்கிட்ட முடியலங்கும் போது நீங்கள் போங்கன்னு நாம் சொல்லுவோம். ஏன்னா நாம் ஒரு தகவலை தான் நாம் சொல்கிறோம், விஷயத்தை சொல்கிறோம். இதை நான் கேட்ட உடனே இதை பற்றின சில விஷயங்களை நாம் எடுத்து அதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கலான்னு நான் இப்போ வந்திருக்கேன். மொதல் விஷயம், ஆண்கள் நிறைய பேர் எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனையாக இது இருக்குது. சீக்கிரமாக வெளியே வந்துடுது அப்படிங்கிற பிரச்சனையை நிறைய ஆண்கள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக எதிர்கொள்கிறாங்க. சித்த மருத்துவத்தில் ஸ்தம்பனம்னு இருக்குது. அதாவது பாதரசம் இருக்கு இல்லையா, அதை சுத்தகரித்து அதை ஒரு மணியாக்கி அதை ஸ்தம்பனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லேபன ஸ்தம்பனம்னு சொல்லுவாங்க. பாதரசத்தை பயன்படுத்தி செய்கிற ஸ்தம்பனம் அது இப்போ யாரும் செய்கிறதில்ல, அப்போ செஞ்சாங்க.
ஏன்னா பாதரசம் வந்து விஷத்தன்மை இருக்கிறதுக்கு அதை முறையாக சுத்தப்படுத்தி மூலிகையில் வச்சு புடம் போட்டு சித்த வைத்தியத்தில் குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போ யாரும் செய்கிறதில்ல. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனம்னு சொல்கிறது. ஏன்னா அந்த காலத்தில் எவ்வளோ நேரம் அடக்கி எவ்வளோ நேரம் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலம் இருக்குன்னு நம்பினாங்க. இது வந்து அந்த காலத்தில் புரிதல் இல்லாத போது அவங்களா நினச்சிக்கிட்ட விஷயம். புரியுதுங்களா? அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நீண்ட நேரம் அந்த குழந்தை பிறத்தலுக்கான ப்ராசஸ் செஞ்சாதான் ஒரு பெண் வந்து உச்ச நிலையை அடைவாள் அப்படின்ட்டு அவங்க நம்பினாங்க. ரெண்டாவது, ஆணினுடைய உறுப்பு எந்த அளவுக்கு நீளமாகவும் தடிமனாகவும் நல்ல பருமனாகவும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய துணைவி திருப்தி அடைவாங்க, அதாவது ஒரு பொண்ணு திருப்தி அடைவாங்க அப்படின்னுட்டு அவங்க நம்பினாங்க. ஏன் நான் நம்பினாங்கன்னு சொல்கிறேன்னா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இதில் எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே ஃபால்ஸ் தான். விஷயம், ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்துவதற்கு உறுப்பு வந்து எந்த அளவுக்கு நீளமா பருமனா தடிமனா இருக்குங்கிறது முக்கியமே இல்லை. நீங்க அங்க என்ன மாதிரியான தூண்டுதல்களை செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒரு ஆண் உச்சநிலையை அடைவதற்கு சொன்ன மாதிரி 30 செகண்ட் ஆகலாம், 1 நிமிஷம் ஆகலாம், 2 நிமிஷம் ஆகலாம். அது வந்து ஆணை பொறுத்து. ஆனால் ஒரு பெண் உச்சநிலை அடைவதற்கு 10 to 13 நிமிடங்கள், சில பேருக்கு 1/4 மணி நேரம் அளவுக்கு கூட தேவைப்படுது. 1/4 மணி நேரம் அளவுக்கு ஒரு ஆணால் தன்னுடைய உறுப்பை வச்சு பெண்கிட்ட வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் இம்பாசிபிள். தொடர்ச்சியாக ஈடுபடவே முடியாது. ஏன்னா உறுப்பில் ஏற்படுற தளர்வு, உராய்வினால் ஏற்படுற ஒரு விதமான வலி, இதனால் அவங்களால தொடர்ச்சியாக ஈடுபட முடியாது. ஸோ ஒரு பெண்ணை உச்சநிலை அடைய வைக்கிறதுக்கு என்ன வழின்னா, மறைமுகமான பல வழிகள், சூட்சமமான பல வழிகள் இருக்குது. அதை வந்து ரீசண்டாக கண்டுபிடிச்சாங்கிறத விட இதை வாக்ஷாயனர் முன்னாடியே சொல்லிட்டாரு. அதை யாரும் அப்ளை பண்ணலை, இப்போ தான் அது வந்து அப்ளை ஆகிருக்கு. என்னென்னா, ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பை வந்து ஆண் வந்து நாவால் சுமைக்கிறது, தூண்டுவது, கையால் வருடும்போது நகங்களை கட் பண்ணிக்கணும், ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அந்த மாதிரி செய்வது, முத்தங்கள் மூலமாக, இந்த மாதிரியான புற விளையாட்டுகள் மூலமாக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ஒரு பெண்ணினுடைய அந்த மர்ம உறுப்பை வந்து தொடர்ச்சியாக ஒரு 10 to 15 நிமிடங்கள் தொடர்ச்சியாக ஒரு விதமான தூண்டுதலை கொடுக்கும் பொழுது அந்த பெண் திருப்தி அடைந்து விடுகிறாள். இதுதான் வந்து ரியாலிட்டி, தான் ஃபேக்ட், தான் உண்மை. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஆணோட உறுப்பு எதுக்கு தேவைப்படுதுன்னா, குழந்தை பிறத்தலுக்கு மட்டுமே தேவைப்படுது. குழந்தை வேணும், இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் அது தேவை. ஸோ பல ஆண்கள் வந்து எனக்கு சின்னதாக இருக்குது, அவனுக்கு பெருசாக இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, இந்த மாதிரியான எண்ணங்களை தயவு செஞ்சு வச்சுக்கிட்டு ஆண்கள் வந்து உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளுக்கு ஆளாகாதீங்கன்னு நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். சரி, இப்போ இந்த நபர் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, சீக்கிரமாக வெளியேறிடுது அப்படின்னு கேட்குறான். ஏன் சீக்கிரமாக வெளியேறிடுதுன்னா, நீங்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. என்ன உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நீ எனக்கு வச்ச உடனே வந்துருன்னு மனசில் நம்ப வச்சுருக்கீங்க. ஏன்னா இல்லறம் என்பது உளவியல் சம்மந்தப்பட்டது. நல்லா பாருங்க, வீட்டில் உங்களோட மனைவியை பார்த்தா மட்டும் ஆசை வராது, வெளியே போனால் எந்த பொருளையை பார்த்தாலும் ஆசை வர மாதிரியே இருக்கும். உண்மைதானே? ரியாலிட்டி தானே நான் பேசுகிறேன், தப்பாக பேசலையே, ரியாலிட்டி தானே இது. ஏன்னா இது ஒரு விதமான உளவியல் தான். எந்த இடத்துல அன்பு, பாசம், நேசம், காதல் இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அழகாக எல்லாமே வேலை செய்யும். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு திருமணமான பெண்கள், அதுவும் நம்மளோட இந்தியாவில் பெண்கள் வந்து தியாக சுடராக இருக்கிறீங்க, பாவமாக இருக்கீங்க. அதாவது தியாகத்துக்கு பேர் பாவம் தானே, இன்னைக்கு அப்படி தானே மாற்றிட்டாங்க.
பெண்கள் அவர்களையும் பேணி பாதுகாக்க வேண்டும். பெரும்பான்மையான பெண்கள் திருமணத்துக்கு பிறகு தன்னை கவர்ச்சிகரமாக வைத்துக் கொள்வதற்கு விரும்புவது இல்லை. எப்படினாலும் இருக்கலாம், குண்டா இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஒரு 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 ஆடை அலங்காரத்தில் பெருசாக நாட்டம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, பூ அழகாக இருந்தால் தான் வண்டு தேடி வரும். என்னங்க பூ வண்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மைதான், இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் வாக்ஷாயனர் சொன்னது, நான் சொல்லலை. ஒரு ஆண் ஒரு பெண்கிட்ட போகிறான் அப்படின்னா அந்த பெண் வசீகரமாக இருக்கணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆணினுடைய எண்ணம் காதலும் காமமும் சேர்ந்தது. ஆனால் பெண்ணுடைய எண்ணம் வெறும் காதல் மட்டுமே சேர்ந்தது. ஒரு பெண்ணுக்கு காமம் தேவையே கிடையாது. அது வாக்ஷாயனர் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? ஒரு முத்தத்தை மட்டுமே வைத்து ஒரு பெண்ணை உன்னால் உச்சத்தை அடைய வைக்க முடியும், எதுவுமே செய்ய தேவையில்லை. இன்னும் கூட சொல்றாரு என்னன்னா, பேசியே, வெறும் பேச்சு மூலமாகவே ஒரு பெண்ணை நீங்க உச்ச நிலையவே அடைய வைக்க முடியும், தொடவே வேண்டாங்கிறார். பேசியே உச்ச நிலையை அடைய வைக்க முடியும் அப்படிங்கிறார். எந்த அளவுக்கு அவங்க கிட்ட காதலை கொட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவங்க அடிமையா இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு பல பொண்ணுங்க ஏமாந்து போறது ஆண்கள் கிட்ட. ஏன் அந்த ஆணையே பொண்ணுங்க சுத்தி சுத்தி வராங்க? அந்த ஆண் பார்க்கறதுக்கு வசீகரமா இல்ல, அழகா இல்ல, ஸ்மார்ட்டா இல்ல, ஏன் அந்த ஆணையே எல்லா பெண்களும் சுத்தி சுத்தி வராங்க? காரணம் என்னன்னா, அந்த ஆணுக்கு அந்த காதல் வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், அந்த பெண்ணை கவர மாதிரியான தினுசான வார்த்தைகளை சொல்லி அந்த ஒரு அன்பு, அது பொய்யா இருக்கோ உண்மையா இருக்கோ அது ரெண்டாவது, அதை வெளிப்படுத்தினான் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணானவள் மயங்கி விடுகிறாள். நான் அதை ஏன் சொல்றேன்னா, பெண்கள் தயவு செய்து தியாகச்சுடரா இருக்காதீங்க. நீங்க தியாகச்சுடர் தான், அன்னையாகவும் சகோதரியாகவும் இருக்கிற நீங்க உங்களுடைய பிறவிய தியாக பிறவி தான். பட் ஆனா ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் அந்த தியாகத்தை குறைச்சிக்கிட்டு உங்களுடைய உடம்பை பாதுகாத்து வையுங்கள். ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு கவர்ச்சியா இருக்கிறீங்களோ, நான் சொல்றது உங்களோட கணவனுக்கு தான் சொல்றேன், உங்களோட கணவனுக்கு நீங்க எந்த அளவுக்கு கவர்ச்சியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் உங்க மேல ரொம்ப ஒரு ஈடுபாடா இருப்பார். அப்படின்னா பல பெண்கள் என்கிட்ட சண்டைக்கு கூட வரலாம். அப்படின்னா நான் கவர்ச்சியா இல்லை, அப்ப என்னோட கணவன் என்கிட்ட இருக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டா இது விதண்டாவாதம். இது விதண்டாவாதம். நான் ரியாலிட்டி சொல்றேன், நான் ப்ராக்டிக்கலா பேசுறேன். அதனால பெண்கள் கொஞ்சம் தன்னை தானே அழகுபடுத்துவது, உடல் பயிற்சிகளை செய்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இதை பெண்கள் செஞ்சாலே ஆணுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட் வந்துடும், உங்களோட நீண்ட நேரம் இருக்கணுங்கிற எண்ணமும் வந்துடும். இது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆண் இயக்குபவன், இயக்குபவன். ஆனா அந்த இயக்குற அந்த வண்டியை ஓட்டுறது யாருன்னா ஒரு பெண் தான். இப்போ ஒரு லேண்ட் இருக்கு, நிலம் இருக்கு, அந்த நிலத்தை உழ வேண்டும் அப்படின்னு சொன்னா உழுறதுக்கு டிராக்டர் வேணும். வெறும் டிராக்டர் நிலம் மட்டும் இருந்தா போதுமா? ஓட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. அந்த ஓட்டுறதுக்கு ஆள் தான். அதாவது இந்த நிலம்ங்கிறது பொண்ணாக வச்சாலும் டிராக்டருங்கிறது ஆணாக வச்சாலும் அந்த ஆணை ஓட்டுறது யாரு? பொண்ணு தான். ஸோ அந்த பெண் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ரீதியா தன்னை ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக, ஒரு அழகா, ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்லா மேக்கப் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய துணையை அணுகுனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்ணம் வரும். நாளடைவில் சரியாகும். இப்போ இன்னைக்கு உடனே வெளியேறுதுன்னா இது நாளடைவில் அந்த ஒரு ஆசை வர 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 நீண்ட நேரம் இருக்கணுங்கிற ஆசையிலேயே ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரம் வர்றது குறையும். ஒன்று. ரெண்டாவது பிரச்சனை ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா, உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம். அப்படி இருக்குதுன்னு நீங்கள் அறிகுறி தெரிஞ்சதுன்னா மருத்துவரை அணுகுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உடல் சூடு காரணமாகவும் சீக்கிரமா வெளியேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பல பேர் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் துரித உணவுகளை சாப்பிட்றீங்க, நேரங்கட்ட நிலையில சாப்பிட்றது, இரவு நேரத்தில் அந்த அசைவ உணவுகளை அப்படி சாப்பிட்றீங்க, இந்த துரித உணவுகளை அப்படி சாப்பிட்றீங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இரவுல ஃபர்ஸ்ட் சாப்பிடவே கூடாதுன்னு சித்தம் சொல்லுது. முன்னோர்களே அதான் சொல்றாங்க, இரவுல பிச்சைக்காரனாட்டம் இருக்கணும்னு. கிடைச்சா சாப்பிடு, கிடைக்கலன்னா கம்முன்னு இருந்துக்கோ. காலையில ராஜா, மதியானம் மந்திரி, இரவு பிச்சைக்காரன் அன்னைக்கே சொன்னாங்க. இரவுல சாப்பிடாம தூங்குறது ரொம்ப நல்லது.
இல்லைன்னா ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு படுத்தா இன்னும் பெஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறோமா? இரவு நேர துரித உணவு, நைட்டு 12 மணிக்கு தான் போய் பிரியாணி சாப்பிட்றோம். இது எந்த காலத்தில் நாம் இருக்கோம்? ஏன்னா அன்னைக்கு பொல்யூஷன்ஸ் இல்லை, கலப்படங்கள் இல்லை, ஓரளவுக்காவது இயற்கையோடு இருந்தோம், ஓரளவுக்கு தப்பு செஞ்சாலும் தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இயற்கை ஃபுல்லாக போயிருச்சு, எங்கே பார்த்தாலும் பொல்யூஷன் வந்துடுச்சு. இப்படி இருக்கும்போது உடம்பு தாங்குமா? உடம்பு கண்டிப்பாக தாங்காது. அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட் ஹேபிட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. அதேமாரி இரவு தூங்குதல் ரொம்ப முக்கியம். நைட்டு தான் தூங்கணும், புரியுதுங்களா? நாம் நைட்டு தூங்க முடியலைங்க, காலையில் தூங்கலாமான்னா ரொட்டீனே ஆகக்கூடாது. அது டெய்லி நைட்டு தூங்க மாட்டேன், பகலில் தான் தூங்கணும்னா கண்டிப்பாக உடம்பு கெடும். இன்றைக்கி இரவு நேர வேலைகள் ரொம்ப காமன் ஆகிடுச்சு, நைட் ஷிஃப்ட் காமன் ஆகிடுச்சு. வாரத்தில் 2 நாள் 3 நாள் நைட் ஷிஃப்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறேன்னா உடம்பு கெட்டு தான் போகும். ஏன்னா தூக்கம் கெடும்போது உடல் சூடு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். இது வேறு மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் சூட்டினால், தூக்கமின்மையாலும் துரித உணவுகளாலும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறது, ரொம்ப பதட்டம் அடைகிறது, டென்ஷன் ஆகிறது, வருங்காலத்தை பற்றி பயந்துகிறது, இந்த மாதிரியான விஷயங்களால் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த உடல் சூடு பிரச்சனை வரும். இவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே மோஸ்ட்லி நான் சொல்கிறேன், உங்களோட வெள்ளையனை மணி மாதிரி கட்டிப்படுத்துகிற ஒரு பொருள் உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்குது. இது பேரே ஸ்தம்பன மூலிகைன்னு இதுக்கு பேரே இருக்குது. ஸ்தம்பன மூலிகை, தங்கபஸ்ப மூலிகைன்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தங்கபுஷ்பம் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க, அந்த ராஜா சாப்பிட்டாரு, இந்த ராஜா சாப்பிட்டாரு, அவர் சாப்பிட்டாரு, இவர் சாப்பிட்டாருன்னு பல தரவுகள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மை அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த தங்கபஸ்பம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதை சாப்பிட்டா இளமை இருக்கும், நீண்ட நேரம் நீங்கள் செயல்பட முடியும், இல்லறத்தில் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும், எப்பயுமே ஒரு இளைஞனாகவே இருப்பீங்க. ஆனால் தங்கபுஷ்பம் இன்றைக்கி சாப்பிட முடியாது, ரேட்டும் அதிகம். முறையான தங்கபுஷ்பம், சுத்தமான தங்கபுஷ்பம் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. செய்கிறவங்களும் யாரும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறச்ச தங்கபுஷ்ப மூலிகைகள் என்று சில மூலிகைகள் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு மூலிகை தான் வெந்தயம். எல்லார் வீட்டு அஞ்சரை பெட்டியிலும் இந்த வெந்தயம் என்பது இருக்கும். இந்த வெந்தயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்தம்பன மூலிகைன்னே இதை நான் சொல்லுவேன். எப்பேற்பட்ட நீர்த்து போன உங்களுடைய வெள்ளையனையும் மணி மாதிரி கெட்டியாக்கி, தண்ணி மாதிரி வருது, சீக்கிரம் வருது, வச்ச உடனே வருது, இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 80% குறைச்சிடுது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் ஊற போட்டுருங்க. மறுநாள் காலையில் எழுந்திருச்சு அந்த ஊறிய வெந்தயத்தை எடுத்து, சின்ன உரல் இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா குத்திட்டு அந்த விழுதை எடுத்துட்டு மோர், பசு மோரில் கலந்து குடிங்க. உடல் உபாதை இருக்கிறவங்க மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு இதை எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் உள்ளுக்கு எடுத்த பிறகு உங்களோட உடம்பு நல்ல முறையில் ஃப்ரெஷ் ஆகிறதையும் உடல் ஹீட் அப்படியே ரெடியூஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். இந்த வெந்தய விழுது மோரில் கலந்து டெய்லி அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தய விழுதை அரைச்சி குடிக்கிறதுனால ஸ்தம்பனமாகும். அதாவது நல்ல உருண்டையாக ஸ்தம்பனமாக நீர்த்து போன உங்களுடைய வெள்ளையை நல்லா மணி மாதிரி கட்டியாகிற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீண்ட நேரம் இருப்பதற்கு இதுவும் ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மற்றபடி நல்ல தூக்கம், ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் அயர்ந்த நீண்ட தூக்கம், தினம் 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி, எது பண்ணாலும் சரி, ஆடினாலும் ஓடினாலும் பாடினாலும் சைக்கிள் ஓட்டினாலும் குதிரை ஓட்டினாலும் எதுனாலும் சரி 30 நிமிடம் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் டெய்லி. 2, 3வது தண்ணீர் நிறைய குடிக்கணும். டெய்லி குறைஞ்சது 2-3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். 3, அடுத்து பார்த்தீங்கன்னா உளவியல் விஷயங்கள்,
ஈடுபாடோடு ஈடுபடணும், அன்போடு ஈடுபடணும், உங்களோட துணையோட காதலோடு ஈடுபடணும். நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, அழகு என்பது உடல் தோற்றத்தில் இல்லை, மனதில் இருக்குது. மன ரீதியாக உங்களுடைய துணையை விரும்புங்க, ஈடுபடுங்க. சீக்கிரமாலாம் வெளியேறாது. எவ்வளோ நேரம் இருக்கணுமோ 4லிருந்து 9 நிமிடங்கள் குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே அதுவே நார்மலானது தான். நீங்கள் ஒன்றும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சு ஒன்றும் கின்னஸில் இடம் பிடிக்க போகிறது வேண்டாம். குழந்தை பிறத்தலுக்கான ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு 4லேருந்து 9 மணி நேரம், 4லேருந்து 9 நிமிடங்கள் உங்களால் தாக்கு பிடிக்க முடிஞ்சாலே போதுமானது. மற்றபடி புற விளையாட்டுகள், முத்தம் கொடுக்கறது, பேசுறது, விளையாடுவது, கொஞ்சுவது, சில்மிஷங்கள், இதில் நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். விடிய விடிய கூட இதில் நீங்கள் நேரத்தை அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ தேவையற்ற மனக்குழப்பங்கள் வேண்டாம். நம்மளோட சேனலில் இந்த வீடியோ பதிவு பல பேருக்கு ஒரு தெளிவினை கொடுத்த பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக வீடியோக்கள் வரும். நான் கேட்குற ஒரே ஒரு உதவி, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறேன். சில பேருக்கு பிடிக்காமையும் இருக்கலாம். என்னங்க இவ்வளோ இதாக பேசுகிறீங்க, நம்ம ஊரில் அதெல்லாம் பேசலாமான்னு கேட்குறவங்க இருப்பாங்க. நாகரிகமாக தான் பேசுகிறோம், தப்பாக பேசலை. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற இல்லறத்தை எப்படி நல்லறமாக்குறதுங்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏதாவது தவறுதலாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.